மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கைது விவகாரம் ஒரு பக்கம் போய் சவுக்கு சங்கர் எவ்வளோ சொத்து சேர்த்திருக்காரு, யார் பேரில் சொத்து சேர்த்திருக்காரு, யார் யாரோடலாம் தொடர்பில் இருந்தார், அவர் தனிப்பட்ட இடத்துல என்னென்ன பழக்க வழக்கெல்லாம் இருக்குது, இது எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. சமூக வலைத்தளங்கள் மட்டும் கிடையாது, பத்திரிகையாளர் வட்டம். இந்த பத்திரிகையாளர் வட்டத்தில் கூடிய நபர்கள் ஏன் இதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவருடைய கெட்ட பழக்கம் என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இல்லையா, அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசி தெரிஞ்சார். எனவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நாம தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே இதுல நாம ஒரு நாகரிக எல்லையோட நின்றுக்கிறது நல்லது. அதே நேரம் பொது புத்தியில சில விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்னா, ஐ திங்க் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். உதயநிதி ஸ்டாலினை வச்சு என்ன வேணா நீங்க பேசுங்க, தப்பும் கிடையாது. ஆனா அவரோட ஒரு நடிகையை தொடர்புபடுத்தினார். அந்த நடிகையோட பேர் வந்து நிவேதா பெத்ராஜ். இந்த நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு துபாயில் 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இதுவரைக்கும் வெளியிட்டாரா? அதுக்கு அந்த குறிப்பிட்ட நடிகை ஒரு பதிலும் கொடுத்துருந்தாங்க. இல்லைங்க, நாங்கள் துபாயில் பிறந்து வளர்ந்துருந்தோம், அங்கே இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த விளக்கம் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க ஈடுபடவும் கிடையாது. அது அவங்களுடைய நாகரிக எல்லை. விளக்கம் கொடுத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீ அடுத்தவங்களை பற்றி பேசுனியா இல்லையா? ஆனால் இந்த ஆளு, ஆனால் அந்த சவுக்கு சங்கன்ற நபர் இவரை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய, முன்பு டிவியில் வேலை பார்த்த ஒரு செய்தி வாசிப்பாளர், ஒரு பெண் செய்தி வாசிப்பாளரோட தொடர்பு இருக்கார் அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. தொடர்பு இருக்கிறான்றது ஏன் வெளியே வருது? நீ அடுத்தவங்க விஷயத்தை நோண்டுற போய் இன்னைக்கு அது வெளியே வருது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு 2வது மனைவியாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய 2வது மனைவி, முதல் மனைவி அதை நீங்க தேடிக்குங்க, 2வது மனைவிக்கும் இவருக்குமான சண்டை ஒரு பெரிய சண்டை. அந்த அம்மாவுக்கு கை குழந்தையோட அடிச்சு பத்தி விட்டது மட்டும் இல்லாமல், தண்ணியை போட்டு அடிச்சது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட புகார்கள். அந்த புகாரெல்லாம் தாண்டி தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு எந்த காசும் தரமாட்டேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீதிமன்றத்தில் 2 வருஷமா வந்து நின்றவன் தான் இந்த சவுக்கு சங்கர்னு. அவருடைய 2வது மனைவி பக்கமா எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப சமீபத்தில் தான் போய் அவங்க சமாதானப்படுத்துற வேலையை பார்த்தான். அதுவும் பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள் பரவுனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அவன் திருந்தவே கிடையாது. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 2வது மனைவியை நீ எந்த விதத்திலும் டிவோர்ஸே பண்ணாம ஒரு 3வது விஷயத்தை நீ வச்சிருக்கின்றது, அதுக்கு நீ 3 கோடிக்கு வீடு வாங்கி வச்சிருக்கின்ற போதான் கொஸ்டின் எங்க வருது அப்படின்னா, உன்னோட உறவுக்கு வரல. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. நீ 3.25 கோடிக்கு நீ வாங்கி கொடுத்துருக்கா, அந்த 3.25 கோடிக்கு நீ இன்கம் டாக்ஸ் நிறைய காட்டினியா? எப்படி உனக்கு வருமானம் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு எப்படியான வருமானம் வந்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த கணக்கு வழக்கு ஒழுங்கா இல்லைன்னா, நான் சொல்றேன், அந்த செய்தி வாசிப்பாளர், அந்த குறிப்பிட்ட சவுக்கு சங்கர் அவர்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய பெண் வாசிப்பாளர்களே, அவரும் குற்றவாளி தான். ஏன்னா அவர் தான் பினாமியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பினாமியாக செயல்படுகிறாரா அப்படின்ற அடிப்படையில் இதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆரம்பிச்சு சிபிஐ வரைக்கும் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது அவசியம். இதுல கருப்பு பணத்தை நல்ல பணமா மாற்றுறதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மற்றும் அவருடன் தொடர்பு கூடிய அந்த பெண் செய்தி வாசிப்பாளர்களே, இவங்க 2 பேர் மீதுமே மத்திய அரசு வழக்கு பதிவு செஞ்சு கூடுதல் விசாரணை நடத்தும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் எழுப்புற விஷயம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆனா ஊருக்குள்ள யோக்கியனா வேஷம் போட்டு யார்ட்டே காசை வாங்கி நீ கருப்பணத்தை நல்ல பணமா மாத்தி உன்னுடைய பினாமி பேர்ல சொத்து சேர்க்கிற பாரு, அந்த விஷயம் சம்பந்தப்பட்டது. நீ 3ஆவது வச்சுக்கோ, 4ஆவது வச்சுக்கோ, 5ஆவது வச்சுக்கோ, நான் அதுக்குள்ள வரவே இல்லை. உன்னுடைய நாகரிகலையே நானும் தாண்ட விரும்பல. ஆனா பினாமி பேர்ல சொத்து சேர்த்தாரா சவுக்கு சங்கர்? இதற்கான விசாரணை கட்டாயம் தேவை. இப்போ அதுல இருந்து நம்ம 2வது விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக், அதாவது திமுகவுடைய நிர்வாகியா இருந்து சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தின ஜாஃபர் சாதிக், அந்த நபர் கைது பண்ணும்போது ஊரெல்லாம் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல்ல என்னென்ன வசனம் முடியுமோ அத்தனை வசனம் பேசினாப்ல. இது போதைப் பொருட்களுக்கு எதிராக பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியும், அதிமுக நோ ட்ரக் நோ டிஎம்கே போடும்போது இவரும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாப்ல. ஏன்னா அவங்களுக்காக வேலை பார்க்குற, முக்கியமாக எடப்பாடிக்கு வேலை பார்க்கறதுனால. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பொதுவாக பத்திரிகை மட்டும் கிடையாது, அவர் நன்கு அறிஞ்ச எல்லார் வட்டத்திலையும் நம்ம விசாரிச்சிருக்கோம். அவர் பொதுவாக ரெகுலரா போதைப் பொருட்களை எடுத்துக்கூடிய நபர் தான். மிக முக்கியமாக கஞ்சா எடுத்துக்கூடிய நபர் தான். இந்த குற்றச்சாட்டு காலம் முழுவதும் உண்டு, இன்னைக்கு நேற்று கிடையாது, காலம் முழுவதும் அவர் ரெகுலரா கஞ்சா எடுக்கிற ஆளுங்க. இப்போ நான் எங்கே வர விரும்புறேன் அப்படின்னா, எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, பொய்யான குற்றச்சாட்டுகளை புனைஞ்சிருக்காங்க. எப்படி கஞ்சா புறத்தை இவங்களே கொண்டு வச்சு அவர் சவுக்கு சங்கர் வீட்டில இருந்து எடுத்திருந்தா, அவருடைய வாகனத்தில் வச்சு எடுத்திருந்தா, இந்த வாகனத்தில் வச்சு எடுத்தாங்களே அதை நானே டவுட் கிளப்புறேன். இந்த வீட்டில் வச்சு எடுத்தாங்களே அதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா சொல்றீங்களா, ஏன்னா போலீஸ் ரைடு போகும்போது எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. அதோட மட்டும் கிடையாது, அங்கே பெறப்பட்ட அங்கே கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இல்லையா, இது எல்லாமே கணக்கிட்டு யார் முன்னாடி இது எல்லாமே வாக்கு மூலமாக பெறப்படும், இல்லாட்டி யார் மூலமாக
இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த ஏரியாவில் தாசில்தார், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்க 2 பேரை வர வச்சு அந்த இடத்துல எல்லா விஷயங்களும் கணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணையை தொடங்கும். எனவே நீங்க நினைக்குமா இங்கிருந்து கையோட கொண்டு போய் சவுக்கு சங்கரோட வீட்லயோ இல்ல அவருடைய டிரைவர் வீட்லயோ வச்சு எடுக்க முடியாது. இப்போ நீங்க சொல்ற பேச்சு வழக்கத்துக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, அந்த சவுக்கு சங்கரோடைய ஆதரவாளர்களே அவங்க ஒரு விஷயத்தை கிளப்பி வருவாங்க. என்னன்னா, கஞ்சா வச்சு இவங்களே எடுத்துருக்காங்க, இதெல்லாம் கருணாநிதி காலத்து ஃபார்முலான்னு. நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி வேலையை திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய எந்த நபருக்கு எதிராக இவங்க பண்ணாங்க? இப்போ என்னை கைது பண்ணாங்க, என் வண்டியில் வந்து கஞ்சா வச்சு எடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? எடுக்க முடியும் நம்புறீங்களா? எடுக்க முடியாது. ஏன் சொல்லவா? ஏன்னா அது அவங்களுக்கு மேலேயே பாயும். ஏன்னா கஞ்சா அடிக்கிற பழக்கம் கிடையாது. இதை நீங்க டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, எது ட்ரக் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, முழுசா வெளியே வந்துடும். சில நேரங்களில் இந்த மாதிரி அதிபுத்திசாலி இருக்கலாம் சவுக்கு சங்கமா ஆளுங்க, நம்ம கஞ்சா எடுத்துக்கிட்டோம் ஆனால் என்னைக்கோ எடுத்தது தானே, பிளட்ல எவ்வளோ நாள் இருக்க போகுது, இல்லாட்டி யூரின்ல எவ்வளோ நாள் இருக்க போகுது, இப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் என்ன உண்மை அப்படின்னா, இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை கூட்டி போய் டெஸ்ட் எடுத்தால் கூட அந்த உண்மை வெளியே வந்துடும். எப்படி ரெகுலராக அவர் கஞ்சா எடுக்கிற நபரான இது இந்த யூரின் டெஸ்ட் இல்லையா, யூரின் டெஸ்ட்லையோ இல்லை உமிழ் நீர்களையோ இல்லை பிளட் டெஸ்ட்லையோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த யூரின் டெஸ்ட்ல 30 நாள் இருக்கும். 30 நாள் சென்று கூட இந்த ட்ரக்குடைய விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பிளட்ல 4 மணி நேரம் தான் இருக்கும். எனவே பிளட் டெஸ்ட் வேஸ்ட், எப்போவுமே பிளட் டெஸ்ட் வேஸ்ட். அதுக்கப்புறம் இந்த உமிழ் இருக்கு இல்லையா, உமிழ் நீரை பற்றி 3 நாள் இருக்கும். ஆனால் யூரின் டெஸ்ட்ல உங்களால் 30 நாள் இருக்க முடியும். ஆனால் இன்னொரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, எல்லாரும் இந்த கணக்கு வச்சு தான் நம்ம தப்பிச்சிடலாம் ஒரு கணக்கு போடுறது உண்டு. ஆனால் இன்னொரு கணக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது உங்களுடைய ஹேர், அதாவது உங்களுடைய முடி. உங்களுடைய முடியை எடுத்து அவங்க ஆய்வு பண்ண வச்சுக்கோங்க, 3 மாசமா உங்களுடைய எல்லா ரெக்கார்டையும் அள்ளிட முடியும். எப்படி உங்க உடற்பகுதியிலுடைய ஏதாவது ஒரு ரோமத்திலிருந்து எடுத்து அதை நீங்க ஆய்வு பண்ணாலே போதுமான ரெக்கார்டு இங்க கிடைக்கும். எனவே ட்ரக் டெஸ்ட்ன்றது சும்மா சாதாரண கிடையாது, இங்க எல்லா வரலாறையும் தோண்டி எடுத்துட முடியும். இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சவுக்கு சங்கரோடைய லாயர் போய் பார்த்துருப்பீங்க. அதாவது கையை உடைச்சிட்டாங்க, நாங்க முன்பே சொன்னோம், உள்ள போறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று எடுங்க, வெளியே வரும்போது மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க, அதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க, இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த லாயர் பேசியிருப்பார். இந்த லாயருக்கு உண்மையிலே நேர்மைன்னு ஒன்று இருக்குன்னா, யாரு சவுக்கு சங்கர் சார்ந்தவர்களுக்கு நேர்மைன்னு ஒன்று இருக்குன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், கஞ்சா போடுறது இவங்கள வச்சு எடுக்க பார்க்குறாங்க, இல்லை அந்த டெஸ்ட்டே எடுக்குன்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நேர்மையான ஆளுங்க, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இப்போவே நீங்கள் அவர் ட்ரக் யூஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்ற டெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பாடுல இந்த ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டாங்கன்னா எனவே எங்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது, இப்பவே டெஸ்ட் எடுங்க அப்படி போய் நிக்க வேண்டியதானே நீதிமன்றத்தில். ஏன் நிக்கலனா அந்த ஆள் ரெகுலரா கஞ்சா எடுக்கிறாள். எனவே தான் சொல்றேன், இப்போ என்னைய கூட்டி போய் இவங்க டெஸ்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை டெஸ்ட் எத்தனை முறை எடுத்தாலும் சரி அது நெகட்டிவாக தான் வரப்போகுது. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா என் வீட்டில் வந்து வச்சு எடுத்தீங்களோ இல்லாட்டி என்னுடைய காரில் வச்சு எடுத்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போய் முடியும். கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நபரை அவங்களை விமர்சனம் பண்ணனாலே கட்டம் கட்டி இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காவல்துறைக்கும் கெட்ட பேர், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவேன். அதோட சேர்த்து இந்த கவர்மெண்ட் எனக்கு எல்லா விதமான இழப்பீடுகளும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக சட்டம் போதிய வழிமுறைகள் கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஒரு அரசாங்கம் குறிப்பிட்ட குடிமகன் மீது ஏவ முடியாது அப்படின்றதுக்காக இப்ப 3வது விஷயத்துக்கு வரேன், பழிவாங்கும் நடவடிக்கை. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, உங்க சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அதாவது சவுக்கு சங்கர், இதே சவுக்கு சங்கர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பழிவாங்கும் நடவடிக்கை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. வேலுமணி தங்கமணி, அதே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி மீன்லாம் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் தோண்டி எடுக்கும் திமுக, எடுத்து வழக்கு பதிவு செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இது சொத்து குப்பி வழக்கு பதிவு செய்யுது, கைது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கையில் வராதுங்க. ஏன்னா அதில் முன்பே வழக்கு இருக்கு, அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு பேசுன இந்த சவுக்கு சங்கர் கடைசி எங்கே போய் நின்றார் தெரியுமா, அதே வேலுமணி தங்கமணி அங்கே போய் காசை வாங்கிட்டு இப்போ யாருக்கு ஆகுறாப்ல, யாருக்கு எதிராக பேசியிருந்தாப்ல வேலுமணி, அவர் ஊழல்வாதி, அவர் ஜெயிலுக்கு போற பேசினார் இல்லையா, அவர்கிட்ட போய் காசை வாங்கிட்டு இப்போ யார்கிட்ட பேசுறாங்க, திமுக எதிராக பேசியிருக்கான். இவனை என்னான்னு புரிஞ்சுக்கிறது, கணக்கு வழக்கு இல்லாம எல்லா பேரும் நேத்து பேசியிருக்க அவன்கிட்டே போய் காசு வாங்கிட்டு அவனுக்கு ஆதரவா உட்காந்துக்கிட்டு நேத்து வரைக்கும் காசு வாங்கினா எதிர்த்து பேசுறேன்னா நாளைக்கு இவனுக்கு எதிராக பேசுவானே என்ன இருக்குது. எனவே இது பழிவாங்கும் நடவடிக்கைலாம் கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உன்னை மாதிரி 1000 பேரை பித்தலாட்டம் பண்ணவன பார்த்துருப்பாங்க. ஒரு பித்தலாட்டக்காரனை எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதான் டீல் பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். இதை முன்பு இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா டீல் பண்ணல, திமுகவை கடைஞ்செடுத்த பித்தலாட்டவாதிகளா எல்லாம் உள்ள இருக்கிறவன், அவனே ஒரு பெரிய ரவுடி கேங்கு, அவன்கிட்ட போய் நீனு ஓவர் புத்திசாலித்தனத்தை காட்டின, அவன் தூக்கி போட்டு இப்ப வச்சு செய்யறேன். இது பழிவாங்கும் நடவடிக்கையில் வராது ராஜா, இது பழிவாங்கும் நடவடிக்கையில் வராது ராஜா. நீனே தலையை கொடுத்து உன்னைய பழி கொடுத்த நடவடிக்கையில் வேணா வரும். ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த சொத்து பட்டியல், எந்த குறிப்பிட்ட பெண் செய்தி வாசிப்பாளருக்கு கீழே இவர் சொத்து வாங்கினாரு,
எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கினாரு, இவர் யார் யார்ட்டெல்லாம் காசு வாங்கினாரு, இந்த விவரமெல்லாம் மிக விரைவில் வெளியிடப்படும். உறுதியாக வெளியிடுவோம். ஏன்னா போதுமான தகவல் எங்களும் கிடைச்சிருக்கு. அதை அவசர கதியில் வெளியிட விரும்பல. எல்லா தகவலும் வெளியே வரும். அதில் நீங்கள் எல்லா பேரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, தற்போதைய நம்மள மேத்தா நகர் அதனோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு சுமார் 20 கோடிக்கு மேலே. அதுக்கப்புறம் கொட்டிவாக்கம் ஏரியாவில் அந்த பகுதியில் வாங்கப்பட்ட இந்த நிலத்தின் மதிப்புமே ஏறக்குறைய 40 கோடிக்கு மேலே. அதாவது நான் சந்தை மதிப்பு சொல்கிறேன். அதற்கடுத்து சென்னையிலேயே ரொம்ப விலை உயர்ந்த வாங்குறதுக்கு பெரிய உள்ள தயக்கம் இருக்கும். இல்லை மிடில் கிளாஸ் போகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சீப்ராஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, லீலா பேலஸ் பக்கம் தான் வைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்ல அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அது 15 கோடிலேருந்து 20 கோடி போகும். வாடகைக்கு விட்டாலே அந்த பகுதியில் 2லேருந்து 3 லட்ச ரூபா கேட்பேன். எப்படி 2லேருந்து 3 லட்ச ரூபா கேட்பேன். அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட அதிமுக அமைச்சருடைய முன்னாள் வீடுலாம் இருந்துச்சு. எனவே அவங்கள்ட்ட இருந்து வாங்கினா எனக்கு தெரியாது. அது தவிர 3 கார் வாங்கியிருக்கான். ஆபீஸ் டி நகர், அதுவும் பாண்டி பஜார்ல போட்டிருக்கான். அந்த ஆபீஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். இது போக சமீபத்தில் ஒரு BMW கார் இறக்கியிருக்கான். நான் சத்தியமா சொல்றேன், அரசியல்வாதி கொள்ளையடிச்சா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. இவன் உட்காந்து யூடியூப்ல இவ்வளவு சம்பாதிச்சானா இதெல்லாம் நேர்மையா சம்பாதிச்சு நினைக்கிறீங்க? இதுக்கு பினாமியா இருந்தவன், இதுக்கு பின்னாடி இருந்தவன், இவன் உருவாக்கின சிண்டிகேட்டு, இதையெல்லாம் உடைச்சு வெளியே கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க. இவனை மாதிரி இன்னும் 10 பேர் கிளம்பியான். அவங்களாம் என்ன நடக்கும்? நீங்க அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அதிகாரிகள் வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ப்ரொமோஷன் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொமோஷனை கெடுக்கிறதுக்கு இவங்க போய் எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்து பேசலாம். வேற ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக அதிகாரிகளோட போட்டியில் ஆரம்பிச்சு நிறுவனங்களோட போட்டி இருக்க இது வரைக்கும் எதுவும் ஆரோக்கியமா இருக்காது. இவங்க எதை வேணா குழப்ப முடியுன்றனால. எனவே ஒரு உண்மைக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும்.